இல்லை, நீங்கள் அது சொல்கிற மாதிரி பார்த்ததுன்னா அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நடிகர் விஜய் நடிகர் அப்படின்னும் அந்த டிவிக்கு அந்த இதனுடைய தலைவர் அப்படிங்கிற பேரில் எப்படி இருந்ததுனாலும் அந்த ஊருக்குள்ள ஒரு விசிட் போகிறார். அவர் வந்து நோக்கம் தவறானது. இப்போ இவங்க அந்த இடத்துல போய் நம்ம யாரையாவது ஒரு 5 பேர்த்து இப்படி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் ஒரு வேளை போயிருந்ததுன்னா அது ஒரு வகையில் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது சொல்லலாம். இது இன்னும் புலனாய்வில் இருந்துட்டு இருக்குது. ஆய்வு முடிவு வரைக்கும் யாருமே எதுவும் சொல்ல முடியாத ஒரு பொதுவான கருத்துக்கள். இதில் காரணிகள் வேறு யாருங்கிறது ஏதாவது ஒரு நேரங்களில் கண்டுபிடிக்கப்படும் போது அதில் ஒரு வேளை விஜய் தான் அப்படிங்கிறது முழுமையாக கண்டுபிடிக்கப்படும் போது அவர் வந்து கைது செய்யப்படலாம். ஆனால் இப்போ இன்று சட்ட ரீதியாக நம்ம வந்து பார்க்கும்போது அவர் அந்த ஊருக்கு போகிறாரு. போகும்போது ஒரு ஆவலில் மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தை வேறு பயன்படுத்தி யாராவது ஏதாவது பண்ணி அவர் பழி வாங்கணும்னு பண்ணியிருக்காங்களா, இல்லை இது உண்மையிலேயே இப்படி ஏதாவது ஒரு விபத்தாக நடந்தது, அதெல்லாம் ஆய்வில் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம அதை பற்றி பேச முடியாது. அதை தீங்கிழைக்கும் எண்ணத்தில் அவர் அங்கே போயிருந்ததுன்னா அவர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் இதை நம்ம இதில் சொல்ல முடியும். எம்ஜிஆர் காலத்தில் அவங்க போனாங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்க மகாமகம் குளத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களெல்லாம் எத்தனை தடவை கைது செஞ்சாங்க. அதெல்லாம் இல்லைங்க. இப்போ அவரும் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஏதாவது நடந்துட்டால் அது வந்து விபத்து. அப்புறம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து பூகம்பமாக வருது, இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆபத்தாக வருது அல்லது எதிராக வருது, ஒரு இன்னொரு சக்தி வளருது அப்படிங்கும்போது அப்புறம் அதுக்கு எல்லாம் தான் புனைக்கப்படலாம். அல்லது புனைக்கப்படாமலே அவரே வந்து ஏதாவது ஒரு வகையில் காரணியாக கூட இருந்துடலாம். அது சொல்ல முடியாது. அதனால் இது எல்லாமே ஆய்வில் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த முறைப்படி பார்க்கும்போது நம்ம அவர் அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு அவர் இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த ஊருக்கு நான் வந்து ஒரு இதுக்கு வர்றேங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு காவல்துறையில் பர்மிஷன் கேட்கும்போது அவங்க வந்து செய்து கொடுக்கப்படும் வழித்தடம் எதுவும் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இவர் அதில் ஏதாவது அதிலிருந்து நீங்கி இருக்காரா, அதிலேருந்து வெளியேறி இருக்காரா, அதில் மீறி இருக்காரா, இது எல்லாமே கொஞ்சம் இனிமேல் வந்து விசாரணையில் இதில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி என்ன வரும், எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத எதிர்காலம் தான் முடிவு செய்யும். மக்கள் ஆனால் இன்னும் நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் மக்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தளராமல் அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு தளராமல் இருக்காங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குங்க. அவ்வளோதான் நம்ம அதை சொல்லணும்.